உரிமையாளர்களுக்கு எந்த ஒரு மாதிரியான ஒரு ஆண்டா? மிகவும் ஒரு சோகமான ஒரு ஆண்டாக நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச கணக்குப்படி போன வெள்ளிக்கிழமை வரைக்கும் 271 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம தியேட்டரில் வந்து ஒரு நோட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து வாரம் வெள்ளிக்கிழமை என்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னு. தமிழ் படங்கள், மாற்று மொழி படங்கள், ஆங்கில படங்கள், ரிலீஸ் படங்கள் எல்லாத்தையுமே ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டே வருவாங்க. தேதி போட்டு வியாழக்கிழமை ரிலீஸ், வெள்ளிக்கிழமை ரிலீஸ் எல்லாத்தையுமே எழுதுவாங்க. அதுபடி பார்த்தாக்கா 271 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் ஒரு 10 படம் தேர்ச்சினா பெருசு. அதையும் உனக்கே நீ கேட்காமலே நான் சொல்லிடுறேன் நான். இந்த வருட ஆரம்பத்தில் மதகஜராஜா ஜெயிச்சிச்சு, குடும்பஸ்தன் ஜெயிச்சிச்சு, டிராகன் ஜெயிச்சிச்சு, குட் பேட் அக்லி, அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி, மாமன், தலைவன் தலைவி, அதுக்கப்புறம் வந்த ஒரு 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 போர்ஷனில் பார்த்தீங்கன்னா டியூடு, காந்தாரா, பைசன், இதுதான் வெற்றி. இப்போ நீ அடுத்தாப்புல ஏதோ ஒரு படத்து பேரை சொல்லி கேட்பேன். நான் இப்போ தெளிவாக அழுத்த நிறுத்தமாக சொல்லிடுறேன். இப்போ நான் சொன்ன படங்கள் தான் தியேட்டர்கள்லையும் விநியோகஸ்தருக்கும் தயாரிப்பாளருக்கும் எல்லா விதங்கள்லையும் லாபம் கொடுத்த படம்.